ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு வந்துட்டு தொடர்ந்து 2 தள்ளுபடி கொடுக்குறாங்க. என்ன, 25%, 20% அப்படின்னு சொல்லிட்டு 2 தள்ளுபடி கொடுக்குறாங்க. இந்த 2 தள்ளுபடி இருக்குல்ல, அதை ஒரே தள்ளுபடியாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரே தள்ளுபடியாக கேட்குறாங்க. ஓகேயா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பாப்புலேஷன் சம்மில் செய்வோம்ல, அந்த மாதிரி தான். ஓகேயா? ஒரிஜினல் வந்துட்டு நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால் என்ன பண்ணுவோன்னா எப்போவும் 100ன்னு எடுத்துப்போமா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு தள்ளுபடி 25% அப்படின்னும் செகண்ட் தள்ளுபடி 20% அப்படின்னும் சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்கவுண்ட்டு, லாஸு இதுக்கெல்லாமே என்ன பண்ணுவோன்னா 100லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டோ அதை வந்து மைனஸ் பண்ணிப்போம். சரியா? அப்போ வந்துட்டு 25% அப்படிங்கிறதுனால 100 கூட 25 மைனஸ் பண்ணால் 75/100 போட்டாச்சு. ஓகேயா? அடுத்து 20% அப்படின்னா 100ல் 20 மைனஸ் பண்ணோன்னா 80யா, அப்போ 80/100 போட்டாச்சு. இப்போ இதை வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கண்டுபிடிக்க போகிறோமா. இப்போ இந்த வேல்யூவை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். இதை 25 டேபிள் அடிச்சோன்னா இது 3 டைம்ஸும் இது 4 டைம்ஸும் வரும். இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது என்ன வரும், 20 வருமா. அப்போ 3 2s 6, இந்த 60%. ஆனால் இந்த 60%ஐ நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் 100%ல் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்கவுண்ட்னா நம்ம எடுத்துக்கணும். சரியா? இந்த 60% கிடைக்குதா, அப்போ 100 கூட இதை மைனஸ் பண்ணால் 40%. ஓகேயா? இது வந்து டோட்டல் வேல்யூ 60ங்கிறது நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்னால அதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ நமக்கு மொத்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 40%. 2 டிஸ்கவுண்ட் சேர்த்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் வந்து 40%. ஓகேயா?